நம்ம பிள்ளைங்க மனுஷங்களா இருக்கிறாங்களா அல்லது மிருகமாக மாறிட்டுருக்கிறாங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில பிஹேவியர்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். கோபம், காமம், ஈகோ, இது எதையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டாங்க, பொருளாக பார்ப்பாங்க. ஆசைக்காக மற்றவங்களுடைய பயம், கண்ணீர், வலியை கூட மதிக்க மாட்டாங்க. ஆணாக இருந்தால் பெண்களை தொந்தரவு பண்ணுவாங்க, வன்முறை செய்வாங்க, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தப்பான விஷயங்கள் ஈடுபடுவாங்க. அதுவே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆண்கள் மேலே, அண்ட் உறவுகளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, இமோஷனல் அப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளில் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டெய்லி நடக்கிற சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க, ரோட் ரேஜ் காட்டுவாங்க, வீட்டில் வீக்கான பீப்புள்கிட்ட கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்க ரொம்ப தயங்குவாங்க, மற்றவங்களுடைய பவுண்டரிஸ் மதிக்க மாட்டாங்க, எம்பத்தி இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்காது, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. மிருகங்கள் ஒரே நாளில் உருவாகிறது இல்லை. சின்ன வயசுலேருந்து இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சி நுண்ணறிவு, வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலன்னா அதனுடைய விளைவு தான் இது. அதனால தான் குழந்தைங்களுக்கு நல்ல கெரியர் மட்டும் உருவாக்காதீங்க, நல்ல கேரக்டர் உருவாக்குங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். படிப்பு, அறிவு உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். ஆனால் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் உங்களை மனுஷனாக்கும். மனுஷ உருவில் பிறக்கிறது இயற்கைங்க. ஆனால் மனுஷத்தன்மையோட வாழ்கிறது ஒரு சாய்ஸ். அந்த சாய்ஸை உங்கள் பசங்க பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு செயல்லையும் பார்க்கணும், ஒவ்வொரு பேச்சுலையும் பார்க்கணும். ஆமாம், கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குற மாதிரி தான்.